Hi guys. So daily நம்ம editorial review பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ இன்னைக்கான editorial நம்ம பார்த்துடலாம் சரிங்களா? ஸோ 1 minute மட்டும் வெயிட் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா? எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான எடிட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 கேஸ் பார்க்க போகிறோம். ஐ மீன் 2 இம்பார்ட்டண்ட்டான திங் பார்க்க போகிறோம். ஒன் திங் இஸ் climate. The one thing which we are going to see it, climate talks on shorthanding international law. This editorial page la in the particular article la நம்ம elaborate பார்க்க போறோம். The next thing is faith and freedom. So religious is protected when state hopes matters of faith. Matters of faith. So இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸும் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாமா? எஸ். So let's see. சரிங்களா? ஸோ ஃபேத் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்னைக்கான எடிட்டோரியல்ல ஃபெய்த் அண்ட் ஃப்ரீடம். ஸோ ரிலீஜியனை வச்சு ஒரு கேஸ் இஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஃப்ரீடம் சரிங்களா? இஸ் இட் கிளியரா தெரியலையா? ரெட் கலர் யூஸ் பண்ணலாமா? 1 second guys. ஸோ faith and freedom. So freedom of religion is protected when state keeps away from matters of faith. அப்படின்ற ஆர்டிக்கல்ல ரிலீஜியஸ் ஓரியன்டா மதம் மாற்றம் பண்றாங்க இல்லையா, அது ஓரியன்டா ஒரு ஆர்டிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. protected allegation in the name of committing a forcible religious conversion is taking up the valuable time of courts. ஸோ கோர்ட்ஸ்ல வந்து இந்த மதம் மாற்றம் பண்றாங்க இல்லையா, அதுக்கான கேஸ் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, வேல்யூபிள் டைம் ஆஃப் கோர்ட்ஸ் வந்து எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஹியரிங். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பிஐஎல் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எலிகேஷன் படி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மதமாற்றம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பிஎல்எல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எலிகேஷன் கோர்ட் கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த என்ன ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா இந்த டேர்ம் ஆஃப் தி குஜராத்தோட இதை வந்து இங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத் கவர்மெண்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு ஸோ அங்க ஒன்று இருக்கு. அப்படி என்ன இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, what they are trying to say is the Gujarat government is seeking to the removal of stay on a provision on the anti-conversion law that requires a prior permission from the district magistrate for any conversion done, so directly or indirectly. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, குஜராத்தில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க மதம் மாறுறாங்க அப்படின்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரியர் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் தே ஹேவ் டு சேஞ்ச். ஸோ ஒரு கம்யூனிட்டியில இருந்து ஒரு கேஸ்ட்ல இருந்து இன்னொரு கேஸ்டுக்கு ஒரு ரிலீஜியன்ல இருந்து கேஸ்ட் இல்லைங்க, ரிலீஜியன் மதம் தான். ஸோ ஒரு ரிலீஜியன்ல இருந்து இன்னொரு ரிலீஜியனுக்கு மாறுறாங்க அப்படின்னு இந்த சென்ஸ் வந்து அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரியரா தே ஹேவ் டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மாறணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் அண்டர் செக்ஷன் ஆஃப் 2003. ஸோ குஜராத் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிற ஆக்ட் 2003 அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2021 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ staying the operation of the other provision that sought to cover interfaith marriages as instant of illegal conversion. The High Court had noted that the prior permission required could force someone to disclose any one's religious belief or any change of faith contrary to Supreme Court rulings that say marriage and faith involve an individual choice. ஒருத்தவங்க இண்டிவிஜுவலா அவங்க மதம் மாறிக்கிறாங்க, ஒரு ரிலிஜியன்ல இருந்து இன்னொரு ரிலிஜியன் மாறுறாங்க அப்படின்னா that depends upon their own wish. ஸோ அவங்களோட ஓன் விருப்பத்தின் பேர்ல தான் அவங்க இது பண்றாங்க. ஸோ இதுக்கு எதுக்காக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அப்ரூவ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஸோ மேரேஜ் அண்ட் கிளைம். ஸோ குஜராத் வந்து என்ன பண்றாங்க, குஜராத் கவர்மெண்ட் வந்து என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா,
involve as those who usually this is based on a claim that a prior permission record updates the need to question the genuine nature of the convention if any constituents upon an interior religious marriage. So interior religious marriageல அவங்க இண்டிவிஜுவலா மாறிக்கிறதுக்கு கோர்ட்ல எந்த விதத்திலையும் நம்ம அப்பீல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கல்ல ஃபைனலாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் we can move on to the next article of இந்த ஆர்டிக்கல் வந்துடலாம். ஸோ இதை இன்னைக்கு நம்ம நல்லா எலாபரேட்டாக பார்த்துடலாம். இதில் அந்த ப்ரியர் பெர்மிஷன் இல்லாமல் அந்த இதை மட்டும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறீங்க. ஸோ அந்த இந்த ப்ரியர் பெர்மிஷன் இல்லாமல் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா இன்டர் ரிலீஜியன். ஸோ ஒரு ரிலீஜியன்லேருந்து இன்னொரு ரிலீஜியனுக்கு மாறுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ண ஒன் செகண்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா எம்ஆர் ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரிலிஜியஸ் த்ரூ அலிமெண்ட் ஆர் சேரிட்டி ஒர்க்ஸ் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம் அண்டர் தி ஈகர் நீட்ஸ் டு தி குட் டு தி கவர்மெண்ட் இன் அப்கமிங் வித் தி ஆன்டி மெஷர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த இன்டர்லேஜ் மேரேஜ் மூலமா அந்த ரிலீஜியன் மாறுறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின இது ஆர்டிக்கல் தான். ஸோ இது நாட் மச் அந்த அளவு நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ எடிட்டோரியல் இருக்கிறதுனால நம்ம அதை என்னன்னு பார்த்துக்கணும். சரி, அதான் நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளைமேட் டாக்ஸஸ் ஷார்ட் சேஞ்சிங் இன்டர்நேஷனல் லா. ஸோ ஆல்ரெடி இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நம்ம என்ன பண்ணோம் COP 27ல நம்ம என்ன சொன்னோம் இதிலே எடிட்டோரியல்ல நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃபண்டு கொடுத்து அங்க இருக்கிற அந்த கிளைமேட்டிக் சேஞ்சோட வந்து இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பத்தி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிக்கல் இங்க இருக்கு. அந்த ஆர்டிக்கலுக்கு ஓரியன்டா இருக்கக்கூடிய திங்ஸை நான் இந்த சைடு வச்சிருக்கேன். ஸோ ஆர்டிக்கல்ல என்ன இருக்கோ அதை எலாபரேட் பண்ணி தான் இந்த சைடு இருக்கு. இதை நான் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்க ஆர்டிக்கல் படிச்சாலும் இதை பார்த்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். சரிங்களா? Yes. So in the climate negotiation, for instance, areas to interest to developing countries are not recovered or spaciously covered under the other areas over regulated. So educatable sustainable development is not even discussed at COP 27. அந்த COP 27ல நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும், டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஃபண்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஒன்று பண்ணோம் இல்லையா. அதுதான் the policy debate was no longer legitimate by science. So இது வந்து சயின்ஸை பொறுத்து இல்லை, இது எல்லாமே எப்படி இருக்கு சயின்ஸை பொறுத்து இல்லாமல் இதெல்லாம் பாலிடிக்ஸ் பொறுத்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. There seems to be concerned effort to be fundamentally change the basic structure of the climatic treaty அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணவங்க அந்த மாதிரி நம்ம அந்த என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் அக்யூர்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு 3 மெயின் ரீசன் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம், இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு COP 27ல இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். பட் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ராப்ளம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். There are 3 problems with the other negotiating process அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு சிட்டிசனுக்கு வந்து என்ன டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு, ஸோ developed countries தான் மென்ஷன் பண்றாங்க. First, citizens in developed countries are not even aware that 2/3 of their national emission. So அதுல இருக்கக்கூடிய 2/3 of the national emission of carbon dioxide கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து தான் நமக்கு எமிஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எமிஷன்ஸ் வந்து டை ஆக்சைடு வந்து எதுல இருந்து வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னா to their diet, transport and residential and commercial sectors. ஸோ இதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் திங் அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. அவங்க யூஸ் பண்ற டிரான்ஸ்போர்டேஷன் அதுல யூஸ் பண்ணக்கூடிய ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் செக்டர்ஸ்ல இருந்து தான் கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் அதிகமா இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்றத ஃபர்ஸ்டா அவங்க வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. Constitute the major share of their GDP, the consumption sectors are not independent sales but reflect their urban லைஃப் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சொல்றாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் இதை தான் சொல்லிட்டே இருக்கேன்.
ஸோ எவ்ரி திங் வில் பி இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் தமிழில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரல்ஸ் நான் அதனால தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முன்னாடி நான் கொடுத்த கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் நியூஸ் பேப்பர் மட்டுமே வச்சு என்ன பண்ணேன், ஜூம் பண்ணி எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து கிளியராக இல்லை அப்படின்ட்டீங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் நோட்ஸாக, இஃப் யூ நீட் அ நோட், இதுலேருந்து நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்கள் யூபிஎஸ்சி இல்லை குரூப் 1க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தாலும் இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ எடிட்டோரியல் பேஜாக இருந்தாலும் ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஹிந்து நியூஸ் பேப்பர் எந்த இதில் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரு ஆர்டிக்கல் நம்மளோட ஸ்டடீஸ்க்கு ஓரியன்டாக அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா யூ கைஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ அதை ஒரு ப்ரிசைஸ் பண்ணி ஒரு நோட்டாக ஒரு ஸ்டாண்டர்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃபர்தர் ஸ்டடி. சரிங்களா? ஸோ அவங்க செகண்டாக என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்கன்னா, செகண்ட் ப்ராசஸ் இக்னோஸ் தட் த குளோபல் வெல்பீயிங் will also follow the urbanization சொல்றாங்க. Urbanization of the developing country population requiring fossil fuels for infrastructure and energy to achieve the comparable levels. So second thing வந்து அங்க என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்றாங்கன்னா, கண்ட்ரீஸ்ல என்ன சொல்றாங்க, ஸோ அந்த COP27ல கொண்டு வந்தோம் இல்லையா, COP27ல இந்தியா ஹஸ் டிசைட் டு திங்க். ஸோ அதை கொண்டு வரதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் அக்யூர் பண்ணாம நம்ம எப்படி அதை செய்ய முடியுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாசில் ஃபியூல்ஸ் ஃபார் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி டு அச்சீவ் கம்பேரபிள் லெவல்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் த தேர்ட் திங் அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, the third need for the vast quantities of cement steel in developing countries for infrastructure constitute essential emissions. ஸோ தேர்ட் திங் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, வாஸ்ட் குவான்டிட்டிஸ் தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா, வாஸ்ட் குவான்டிட்டி என்னென்னதுக்குலாம் தேவைப்படுதுன்னா சிமெண்ட் அண்ட் ஸ்டீல். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படுது. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு இங்கே சொல்லலை, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படுது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ண. கான்ஸ்டியூட்டிங் எசென்ஷியல் எமிஷன் as they urbanize is not being considered. ஸோ இந்த மாதிரி அர்பனைசேஷன் நடக்கும்போது அதை கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. that not being had been considered. As late urbanizers developing countries account for more than half the annual emissions and most emission group. They cannot affordably access many of the new technology to decarbonize quickly. The result is a shrinking of their policy space and human rights, endangering efforts to achieve comparable levels of well-being with those developed earlier without any consideration. So such discussions are not taking place in the climate negotiation because of their ways agenda is set. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு அதை தான் ஃபாலோ பண்றாங்களே ஒழிச்சு அதுல உள்ள இருக்கிற க்ரூஸ் அண்ட் கார்னர்ஸை யாரும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ திங்ஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஃபார் தி கிளைமேட் நெகோசியேஷன். ஸோ அந்த கிளைமேட் நெகோசியேஷன்ல அந்த COP27 நான் சொன்னேன் இல்லையா, இந்த COP27ல நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு பிளான் எடுத்து மூவ் ஆன் பண்ணிடுறோம். பட் அதை ரெக்கார்ட் பண்ணி வரணும்னா நமக்கு என்ன இருக்கு, நம்ம ஒரு சில விஷயங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு 3 பாயிண்ட் இந்த ஆர்டிக்கல்ல they have quoted. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the foundation, இது தெரியுதா உங்களுக்கு, is it visible? Yes. The foundation of the climate territory in international environment law is questionable. In the run up to the Stockholm conference வந்து எப்போ நடந்தது அப்படின்னா, in 1972ல the United States Secretary State Advisory Committee state that urbanization has changed the nation with 75% of the people living in the urban area. ஸோ அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, 1972ல ஸ்டாக்ஹோம்ல நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல என்ன டிசைட் பண்றாங்கன்னா, that advisory committee state that urbanization இடம்பெயர்தல், அது மைக்ரேஷன் இல்லையா. So urbanization மூலமா urbanization has changed the nation with 75% to the people in the living urban area. We must see ourselves not only as the victim of the environment. நம்மள வந்து victim, நம்ம வந்து பாதிப்படைஞ்சவங்கன்னு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. That was they are giving victim of the environment degradation, but also as the environmental aggressor and change our partners of consumption and production accordingly. So அந்த consumption and productionsல so நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம victim மட்டும் இல்லை, ஸோ நம்ம தான் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணும் போதே பாதிக்கப்படுறவங்களும் நம்ம மட்டும் இல்லை. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்க, இதனால நம்ம பாதிப்பு அடையிறோம். ஸோ இதை உருவாக்குறதுக்கு காரணமே என்ன, நம்மளோட ஹியூமன் ஹேபிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ புரியுதா? ஸோ இந்த இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, we must see ourselves not only the
விக்டிமா மட்டும் நம்ம இருக்கக்கூடாது, விக்டிம் மட்டும் நம்ம கிடையாது, வி ஆர் தி ப்ரொடியூசர்ஸ். அந்த இஷ்யூ கிரியேட் பண்ணி விடுறது ஹியூமன் பீயிங்கா இருக்கக்கூடிய நம்ம தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? So a scientific committee, US State Department has earlier concluded long range planning to cope with global environment problems must take account of the total ecological burden. So adukadutha indha point parunga, a concerted effort is needed to orient technology toward making human demands upon environmental lesser. Power play framed natural resource use around risk management rather than the technology transfer and the well-being of all within the ecological limits. So இதை கன்சிடர் பண்ணணும்ன்றாங்க. We people are not considering those things. So differentiated from a common responsibility. The objective of the climatic trajectory is to avoid a concentration of cumulative emission of a carbon dioxide, prevent dangerous anthropogenic interference with the climate system, and enable sustainable economic development. So main objective of the climate territory வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா cumulative emission of the carbon dioxide. So இதுதான் என்னவா இருக்கு அப்படின்னா the objective of the climate territory-ஆ இருக்கு. சரிங்களா? So prevent dangerous and anthropogenic interference. So next பார்க்கலாம். So next the Paris Agreement 2015ல ஒரு Paris Agreement நடக்குது. So அந்த Paris Agreement மூலமா என்ன சொல்ல வராங்கன்றத பார்க்கலாம். The Paris Agreement 2015 agreed to a 1.5 The Paris Agreement 2015 agreed to 1.5 global temperature goal. The Intergovernmental Panel on Climate Change IPCC in 2018 recommended that net emission needed to zero out of 2050. So Paris Agreement 2015 la avanga initiate பண்ணும்போது 1.5 degree Celsius global temperature இருந்தது. அந்த Intergovernmental Panel என்ன பண்ணாங்கன்னா that is IPCC. Intergovernment Panel Climate Change 2018ல என்ன சொன்னாங்கன்னா அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா the net emissions எமிட் ஆகுது இல்லையா, அந்த எமிட்டட் வந்து ஜீரோ அவுட் பண்ணணும், எப்போ எந்த வருஷத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2050. சரிங்களா? இந்த இயர் ஆஃப் 2050க்குள்ள அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கிளாஸ்கோவில் வந்து நெகோஷியேட்டட் ஜீரோ இன் த கோல் டு ரெடியூஸ் தி ஃபியூச்சர் எமிஷன். ஸோ நம்ம வந்து கிளாஸ்கோ 2021லே வந்து என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா zeroed in the coal to reduce the future emission அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல 2021லே அந்த கிளாஸ்கோல சொல்லிட்டோம். This initiative was not based on the science and ignored the key finding of the IPCC on the centrality of the carbon budget. Cumulative emissions associated with the specific amount of global warming scientifically links to goal to the national action. So in the action வந்து எதை பொறுத்து இல்லை அப்படின்னா that is not based on the science. So சயின்ஸை பொறுத்து அவங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்க திங்க் பண்ணாமல் என்ன பண்ணிடுறாங்க, ஆல் ஆஃப் அ சடன் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The initiative was not based on the science and ignored the key finding of the centrally carbon budget. சரிங்களா? So cumulative emissions associated with the specific amount of a global warming that scientifically links the temperature to the national action. So carbon budgets are robust, estimated accurately for the climate models. So அதுக்கப்புறம் in 2018ல the budget for a 50 chance of avoiding more than 1.5 degrees Celsius of warming to 2,890 billion tons of carbon dioxide. Now it is less than the 40. So rising question how relates will attain the comparable level. சரிங்களா? So 2018ல என்ன சொல்றாங்க, இவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க, 400 டன்ஸ்க்கு கம்மியாக வந்துருதுன்னு சொல்றாங்க. இப்போ கிளைமேட் ஜஸ்டிஸ், ஃபைனலாக கிளைமேட் ஜஸ்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா 3 ப்ராசஸ், அந்த மாதிரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றத கொடுத்துருக்காங்க. The process adopt the structure of the international law is rejected historical responsibility for a problem and steadily shifted burn to China and India. First of all, on the process adopted structure of the international law in manner that rejected historical responsibility. The historical responsibility shifted யாருக்கு அது ரொம்ப burden ஆயிடுதுன்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் அது ரொம்ப burden ஆயிடுது. Second, the agenda was set around globalized material described as the global warming, the symptom, not wasteful use of the energy. So third, public finance is to means to ensure the political objective, not to solve the problem itself. So third வந்து என்ன பண்றாங்கன்னா secure a political objective and not to solve the problem on itself. The 100 billion
promised the Paris along with the pre-2020 committees consulting the incentive for developing countries to agree to a global temperature has not materialized. A new funding for loss and damage will be from a mosaic of solution consulting a breath of trust அப்படின்ற மாதிரி ஃபைனலாக அவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த COP27ஓட இதுதான். ஸோ இன்னைக்கான எடிட்டோரியல் ரிவ்யூவில் இந்த கிளைமேட் டாக்ஸ் பார்த்தாச்சு, அண்ட் தென் ஃபெய்த் அண்ட் ஃப்ரீடம் பார்த்தாச்சு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த COVID-19 இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஸோ அகைன் அண்ட் அகைன் COVID-19 பற்றின இஷ்யூஸ் வந்து நிறையா எடிட்டோரியல் வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக, ஐ மீன் UPSC ரிலேட்டடாவோ இல்லை குரூப் 1 ரிலேட்டடாவோ அல்லது பேங்கிங் ரிலேட்டடாவோ நமக்கு இதில் எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் இதை நான் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் பற்றி தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன் டீட்டெயிலில் இது வேற எதுவும் அந்த அளவு நாட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ கைஸ் நீட் அ PDF ஆஃப் இட், யூ பெட்டர் மென்ஷன் இன் கமெண்ட். உங்களுக்கு இந்த PDF தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ல பின் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை அந்த கிளாரிட்டி உங்களுக்கு முன்னாடி கிளாரிட்டி இல்லைன்னு இப்போ இந்த மாதிரி கிளாரிட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, இது போதுமானதா அப்படிங்கிறதும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. லைக் அதிகமாக பண்ணுங்க. ஸோ நான் லைக் மூலமாக இது எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான எடிட்டோரியல் ரிவ்யூ. ஸோ நாளைக்கான எடிட்டோரியலில் நான் எல்லாரையும் உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ கைஸ்.